Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mogan. Top 5 தமிழ் dubbed movies என்னங்கிறதை இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரீசெண்டா ரிலீஸ் ஆன மூவி தான் நம்ம இந்த வீடியோல லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. போகன்வில்லா 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நல்ல சைக்காலஜிக்கல் த்ரில்லர் டிராமா மூவி. சோனி டெவலப்ல இருக்கக்கூடிய மலையாள மூவியோட தமிழ் டப்டு வெர்ஷன்ஸ் தான் இது. இந்த மூவில குஞ்சர் கோபன், ஜோதி மயூர், ஃபகத் ஃபாசில் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்டனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, கதையோட ஹீரோ குஞ்சர் கோபன் ஒரு டாக்டரா இருக்காரு. அவரோட ஒய்ஃப் கூட கார்ல ஒரு டிரைவ் போன நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒய்ஃப் அம்னிஷா பேஷண்ட் ஆயிடுறாங்க. 8 வருஷம் கழிச்சு நார்மலான லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது போலீஸ் அவங்க ஒய்ஃபை தேடி இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு வராங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பொலிட்டிஷியனோட பொண்ணு கேரளால வந்து காணாம போக அந்த பொண்ணை கடைசியா பார்த்தது இவரோட ஒய்ஃப் தாங்கிற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ் இவங்க அம்னிஷா பேஷண்டா இருந்தாலும் வேற எந்த க்ளூவும் கிடைக்காத காரணத்தினால தொடர்ச்சி அவங்கள போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு நிஜமால யாரு கிட்னாப் பண்ணாங்க, இவங்க அம்னிஷா பேஷண்டா இருந்து ஹாலுசினேஷன் பண்ணி வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் என்ன, டாக்டரா இருந்து புருஷன் பண்ணக்கூடிய சம்பவங்கள் என்னங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தமிழ் டப்பிங் லிப்சிங் கூட ப்ராப்பரா நீட்டா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மூவில நடிச்ச எல்லாருமே ப்ராப்பரா நீட்டா நடிச்சிருந்தாங்க. கமர்ஷியல் ஹஸ்பண்டா குஞ்சர் கோபன் வந்து இந்த மூவில கலக்கிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சைலண்டா வரும்போதே கிளைமேக்ஸ்ல மிகப்பெரிய சம்பவம் பண்ண போறாருங்கிறது அப்பட்டமா தெரியும். அதை தாண்டி ஹீரோயினா வரக்கூடிய ஜோதி மயூரோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருந்துச்சு. தரமான சம்பவத்தை சட்டிலா தட்டி தூக்கி இருக்காங்க. ஒரு கமர்ஷியல் ஹீரோயின் ஃபார்மேட்டை உடச்சு பிரேக் வின் பண்ணி ஸ்டீரியோ டைப் எல்லாத்தையும் தாண்டி வந்து நல்ல பெர்ஃபார்மரா இதுல ஷைன் ஆயிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சைக்காலஜிக்கல் த்ரில்லர் டிராமாவை பிரசென்ட் பண்ணி செகண்ட் ஹாஃப் இன்வெஸ்டிகேஷன் டிராமா மோடுக்கு தள்ளி விட்டு கிளைமேக்ஸ்ல ரிவெஞ்ச் த்ரில்லரா மாத்தி உங்களையே கன்ஃபியூஸ் பண்ணி அல்வா கிண்டி கையில கொடுத்துருவாங்க. பைரதி ரணங்கள் 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க கமர்ஷியல் மாஸ் மசாலா கேங்ஸ்டர் ஆக்ஷன் டிராமா மூவி. நம்ம சிவராஜ்குமார் தான் இதில் எடுத்து நடிச்சிருக்காரு. கன்னடம்ல ரிலீஸ் ஆன மஃப்டி மூவியோட அபிஷியல் ஸ்டாண்டர்ட் ப்ரீக்வலா தான் இந்த மூவியை நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த மூவி தான் தமிழ்ல சிம்புவை வச்சு 10 தலைன்னு சொல்லி ரீமேக் பண்ணி பயங்கரமான ஒரு ஹிட் கொடுத்தாங்க. திரும்ப அந்த படத்தை யாருமே ரீமேக் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காகவே ப்ரீக்வல் எடுத்து அதை தமிழ் டப் பண்ணி உடனே தியேட்டர்லயும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஷார்டனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஒரு கிராமத்துல சின்ன வயசுல இருந்து வளர்றாரு. அந்த கிராமத்துல தண்ணி பஞ்சம் பயங்கர போராட்டமா போய்கிட்டு இருக்கு. அவரோட அப்பா கவர்மெண்ட் ஆபீஸ் எல்லாம் ஏறி கஷ்டப்பட்டு மனு கொடுத்தாலும் எதுவுமே வேலைக்கு ஆகாத காரணத்தினால சின்ன வயசுல நம்ம கதையோட ஹீரோ ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறாரு. 21 வருஷம். 21 வருஷம் கழிச்சு தான் ஊர் மக்களுக்காக நல்லது பண்ணணும்னு சொல்லி வக்கீல நீதி நேர்மை நியாயம்னு போராடுறவரு சத்தியத்துக்கு முன்னாடி காசு தான் ஜெயிக்குங்கிற ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுனால நல்லவனா இருந்தா நாம மூட்டுறாங்கன்னு சொல்லி நம்ம கதையோட ஹீரோ தான் ஊர் மக்களுக்காக நல்லது பண்ணணுங்கிறதுக்காகவே ஒரு கேங்ஸ்டரா மாறுறாரு. அவர் பண்ணக்கூடிய கிரைம் என்ன, எதனால இப்படி மாறினாரு, அவரோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, பவர் பாலிடிக்ஸ் பதவின்னு இருக்கிறோட வாழ்க்கையில காதல் எப்படி விளையாண்டுச்சுங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன டீசென்ட் வாட்ச் ஆன ஒரு கேங்ஸ்டர் ஆக்ஷன் டிராமா மூவி. தமிழ் வெர்ஷன்ஸோட நீட்டா பண்ணியிருந்தாங்க. சிவராஜ்குமாருக்காக பாக்குற மாதிரியான போச்சு. இம்பாக்ட் ஃபுல்லாவும் செம்ம ஸ்ட்ராங்காவும் ஒரு பக்காவான கேங்ஸ்டர் தான் இந்த மூவிலும் ப்ரூவ் பண்ற மாதிரியான ஸ்கிரீன் பிரசன்ஸ் சூப்பராகவே அவருக்கு அமைஞ்சிருக்கு. மட்கா 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு கேங்ஸ்டர் ஆக்ஷன் டிராமா மூவி. வருண் தேஜ் தான் எடுத்து நடிச்சிருக்காரு. ஷார்டனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, 1950s to 80sல பாத்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கேம்லிங் மூலியமா உண்டு பண்ணி பயங்கர ஜாலியா தௌலத்தா சுத்திக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி டைம்ல ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அவனோட சாம்ராஜ்யத்தை அழிக்க என்னென்ன சம்பவம் பண்றான், ஹீரோ தான் வாழ்க்கையில என்ன பண்ணி ஒரு கிரிமினலா இருந்து கேங்ஸ்டரா மாறி இந்த கேம்லிங் வேர்ல்டோட ராஜாவா மாறினாரு. அந்த மட்காங்கிறது என்ன, அட் தி சேம் டைம் போலீஸ் கிட்ட இருந்து மாட்டிக்காம அவரோட ராஜ்யத்தை அழிய விடாம காப்பாத்தினாரா, அவரோட லைஃப் ஜேர்னில நடந்த ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்னங்கிறது தான் படமா காமிச்சிருக்காங்க. ஒரு பயோபிக் மூவி ஸ்டைல்ல இருக்கக்கூடிய கேங்ஸ்டர் ஆக்ஷன் டிராமா மூவி தான். அண்ட் தெலுங்கு சினிமா ஃபார்மேட்ல கமர்ஷியல் மாஸ் மசாலான ஓவர் டோஸ் ஆனதுனாலே படம் ஒர்க் அவுட் ஆகலங்கிறது அப்பட்டமா தெரியும். தமிழ் டப்பிங் லிப்சிங் கூட ப்ராப்பரா நீட்டா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் அடிபொலியான பெர்ஃபார்மன்ஸ். வருண் தேஜ் அவரோட கம்பேக்காக பயங்கர எஃபோர்ட் போட்டு மெனக்கெட்டு 4-5 டிஃப்ரெண்டான லுக்ஸ்ல பிரசென்ட் பண்ணியிருந்தாலும் ஸ்டோரி ரொம்ப ரொட்டீனாவும் பிரெடிக்டபிளான சிம்பிளான ஒரு டோன்ல தான் இருந்துச்சு. ஹாலிவுட்ல காட்ஃபாதர், தமிழ்ல நாயகன், மலையாளம்ல மாலிக்குங்கிற மூவி எல்லாத்தையும் பார்த்து அதோட அடாப்டேஷன் இன்ஸ்பிரேஷன்ல தான் இதை பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. மசாலா கேங்ஸ்டர் ஆக்ஷன் டிராமா மூவி தான் இந்த மட்கா. தமிழ் வெர்ஷன்ஸோட இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. சிக்கந்தர் கா முகுந்தர் 2024ல தமிழ் டப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கா ஒரு ஹெய்ஸ்ட் த்ரில்லர் டிராமா மூவி. தமன்னா, அவினாஷ் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்டனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, மும்பைல ஒரு எக்ஸிபிஷன்ல டைமண்டை பாத்தீங்கன்னா ராபரி பண்ண வந்தவங்களை போலீஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி புடிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி டைம்ல உண்மையாலுமே எக்ஸிபிஷன்ல இருந்து ஒரு 60 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரம் காணாம போகுது. அதுல 3 சஸ்பெக்ட்ஸா ஹீரோ, ஹீரோயின் அண்ட் ஒரு சிலரை வந்து கைது பண்றாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சாங்களா உண்மையாலுமே அந்த டைமண்டை யார் எதுக்காக ராபரி பண்ணாங்க,
போலீஸ் எப்படி கிராக் டவுன் பண்ணாங்க, ஹீரோ அண்ட் அவரோட டீம் மாட்டிக்காம எப்படி தப்பிச்சாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நல்ல டீசென்ட் வாட்சான ஹெய்ஸ்ட் த்ரில்லர் டிராமா தான். தமிழ் வெர்ஷன்ஸோட நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கனால செக் அவுட் பண்ணி பாருங்க. மெக்கானிக்கல் ராக்கி 2024 தமிழ் டப்ல அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஆக்ஷன் மாஸ் மசாலா டிராமா மூவி. விஸ்வாக் சென், மீனாட்சி சௌத்ரி, ஸ்ரீதா ஸ்ரீநாத் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்டனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ அப்பாவோட கரேஜை பார்த்துக்கிட்டு ஒரு மெக்கானிக்காவும் டிரைவிங் ஸ்கூல்ல ஒரு மாஸ்டராவும் ஜாலியான நார்மலான லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. காலேஜ் டைம்ல ஹீரோயினான மீனாட்சி சௌத்ரியை பார்த்து பேசி லவ் பண்ணி பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறமேட்டு அப்பா தவறுதலா இறந்து போறாரு. அவருக்கு வரக்கூடிய 2 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பணம் வேற ஒருத்தர் பேர்ல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பணத்துக்காக ஹீரோ போராடுறாரு. அந்த மாதிரி டைம்ல ஸ்ரீதா ஸ்ரீநாத் வாலண்டியரா முன்னாடி வந்து அந்த பணத்தை அவருக்கு எடுத்து தரதுக்காக ஹெல்ப் பண்றாங்க. பணத்துக்காக மெக்கானிக் ஷெட்டை கேட்டு சண்டை போடுறாரு. டைம் கேட்டு ரவுடியை கன்வின்ஸ் பண்ணி பணத்தை ரெடி பண்ணி ஷாப்பை காப்பாத்தினாரா. அவரோட காதல் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காமெடி கலாட்டா என்ன, இதை சுத்தி நடக்கக்கூடிய டிராமா ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் படமாவே நிறைச்சு எடுத்து வச்சிருக்காங்க. தமிழ் டப்பிங் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா நீட்டா வாட்சபிளா இருந்துச்சு. இந்த டாப் 10, டாப் 5, டாப் 3 மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you and love you all.